பிறகு தலைவர்களே, நாங்கள் மீண்டும் அதான் கேட்குறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்போ ஆளுநர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கனால நீங்கள் தேசிய கீதம் 2 முறை பாட பண்ணணும்னா, நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து 2 முறை இல்லை 3 முறை நாங்கள் போடுவோம்னு சொல்லி அதை நீங்கள் செஞ்சு காட்டிருக்கணும். அதுதான் நான் கேட்குறேன், உங்களுக்கு இப்போ ஆளுநர் முக்கியமா தமிழ்த்தாய் வாழ்த்து முக்கியமா அப்படிங்கிறத நான் இந்த அரசுக்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை உங்க கொள்கை தலைவர் லிஸ்ட்ல அட்டாச்சும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநரை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, நீங்க எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒன்று சொல்றேன். ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. இந்த அவையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் இங்கே வருகை தருகிற போது உரிய முறையில் மரியாதையும், இந்த அவையினுடைய விருப்பத்திற்கேற்ப அவைத் தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்பதான் நிகழ்வு நடைபெறும் என்பதையும் உறுதியாக நின்று தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் ஒரு முறை அல்ல 2 முறை பாடப்பட்டது. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் உள்நோக்கு கற்பிப்பது தவறு என்று நான் கூறுகின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.